ஹரியானா ஷம்பு எல்லைப் பகுதியில் இரண்டாவது நாளாக விவசாயிகள் பேரணிக்கு சென்றனர். போலீஸ் தடுப்பு வேலியை நெருங்கிய விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு சம்பவம் நடைபெற்றுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம். இந்த விவசாயிகளின் போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் நேற்று அதிக அளவு, அதாவது டிராக்டரில் ஏராளமானவர்கள் பேரணியாக சென்றார்கள். அவர்கள் இந்த ஷம்பு, பஞ்சாப் ஹரியானா உட்பட்ட ஷம்பு எல்லை பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டனர் காவல்துறையினரால். அவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருந்தது. தடையை மீறியும் அவர்கள் பேரணியாக முற்பட்டிருந்தார்கள். அவர்கள் காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்ட அந்த கான்கிரீட் பிளாக்குகளை அகற்றுவதற்காக ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தார்கள். மேலும் இந்த கண்ணீர் புகை குண்டிலிருந்து தப்பிப்பதற்காக முகக்கவசம் அணிந்து டிராக்டர்களை ஓட்டி சென்றிருந்தார்கள். இருந்தபோதும் போலீசார் இந்த போராட்டத்தினரை கலைத்து விட்டனர். அதற்கு பிறகு அதிக அளவில் போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 7 மாவட்டங்களுக்கு இன்று இணைய சேவை முடக்கம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 மாவட்டங்களில் இந்த போராட்டக்காரர்கள் செல்லும் வழி அனைத்திலுமே இரும்பு வேலிகள், அதே போல் கான்கிரீட் பிளாக்குகள், கண்டெய்னர்கள் அதிக அளவில் வைக்கப்பட்டதாகவும் ஒரு அரண் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ட்ரோன் மூலம் இந்த பிரச்சனையை போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலை இன்று மீண்டும் இந்த போராட்டமானது தொடங்கிய அந்த ஷம்பு எல்லை பகுதியில் விவசாயிகள் கூடியிருந்தார்கள். அவர்களை இந்த கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அவர்கள் அந்த போராட்ட விவசாயிகளை கலைக்கும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.